மேடம் இப்ப வந்து கவர்மெண்டே வந்து நிறைய ஸ்கீம் வந்து வச்சு பண்ணின்னு இருக்காங்க. நீங்க தொடர்ச்சியா அவங்க கூட ஜாயின் பண்ணி பண்றீங்களா இல்ல தனியா பண்றீங்களா? இல்ல அவங்களோடய சேர்ந்து பண்றதுல தவறே இல்லையப்பா. கலெக்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி ஆஃபீஸர்ஸை காண்டாக்ட் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அவங்க கிட்ட கொண்டு போய் தெரிவிக்கணும். நம்ம அந்த அந்த கொண்டு போய் சொன்னாதானே அவங்களுக்கும் புரியும். ஸோ அந்த அவேர்னஸ் கொண்டுறதுக்கு முதல் முயற்சியா இருக்கும். 108 ஆம்புலன்ஸ்லாம் இருக்கு. நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்பர் வச்சிருக்கீங்களா இல்ல அது வந்து ரஜினி சார் பேரை வச்சு ஆம்புலன்ஸ் வைப்பீங்களா? மேபி இன் த ஃபியூச்சர் அதுக்கெல்லாம் வேணுங்கிற டீம்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அசிஸ்டன்ஸ்னா என்ன, எமர்ஜென்சினா என்ன, அதெல்லாம் ஃபியூச்சர்ல எப்படி கொண்டு போகணுன்றத ஆராய்ச்சி பண்ற டீம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்காங்க இப்போ. மேடம் பல காலமா வந்து குழந்தைங்க வந்து வெளியே விளையாடி நல்லா ஆரோக்கியமா வளர்றதா தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, இப்ப கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்கன்றீங்க. இல்ல அப்படி சொல்லல மேடம். ஒரு நிமிஷம். அப்புறம் வந்து டேக் போட சொல்றீங்க, அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்க சொல்றீங்க. அது எப்படி மேடம் சரி போடும் தமிழ்நாட்டில்? இல்லை, நீங்க புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க விளையாடுற அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னேன். வெளியில அவங்க தாராளமாக விளையாடணும், ஃபீல்டில் விளையாடணும். அப்போ பெரியவங்க பாதுகாப்புக்கு நிற்கணும், தனியாக விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நமக்கு தெரியாத ஸ்ட்ரீட்ல இருக்கிற குழந்தைகள், அவங்க எங்கேருந்து வராங்க, எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, சாப்பிட்றாங்களா, அவங்களுக்கு மருத்துவ எதுவுமே யாருக்கும் தெரியாது. நம்ம ஒரு ஏரியாவை தாண்டி போகிறப்போ பிரிட்ஜுக்கு அடியில் இருப்பாங்க, இன்னொரு இடத்துல இருப்பாங்க. அதுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்து இந்த இடத்துல இவங்க இருக்காங்க, இவங்களுக்கு பாதுகாப்பு தேவை, உணவருந்தோ மழை காலமாகட்டும் எதுவும் ஆகட்டும் பாதுகாப்பு தேவைன்றது தெரியணும். இட்ஸ் எ சிம்பிள் டாக்குமெண்டேஷன். எல்லா கவர்மெண்ட்லேயும் வந்து ஒரு பேர் வச்சுருவாங்க. டிவி கொடுத்தா கலைஞர் டிவி, அம்மா உணவகம். இப்போ வந்து நீங்கள் மேடம் என்ன சொன்னீங்க, ரஜினி சாருக்குன்னு ஒரு நேம் வைக்கணும், மரம். ரஜினி சார் நேமில் வந்து மரம் வருமா? நீங்க எல்லாம் தப்பாவே இல்ல மேடம், என்னன்னா நீங்க சொன்னீங்க அவங்க பேர்ல தான் வந்து இல்ல ஒரு பேரா நண்பரா. இப்போ உங்க வீட்டுல ஒருத்தருக்கு பிறந்த நாள் வருதுன்னா அவர் பேர்ல நீங்க ஒரு தானம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த தானம் பேரே அவங்க பேர் ஆயிடாது இல்லையா? நீங்க வீட்டுல இருக்கிறவோ ஒரு கோயிலுக்கு போறீங்க, 10 பேருக்கு சாப்பாடு போடுறீங்க, அது பர்மனண்டா அதிலே பேர் ஆயிடுமா? அப்படி கிடையாதுங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு உகந்த மாதிரி ஞாபகம் இருக்கிற மாதிரி சில காரியங்களை செஞ்சு அது உலகத்துக்கும் பயன்படக்கூடியதா இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ அவங்க மகாத்மா காந்தி பேர்ல அன்னைக்கு மகாத்மா காந்தி ஃபவுண்டேஷன், மகாத்மா காந்தி சேரிட்டின்னு பண்றாங்க. இன்னொருத்தர் பேர்ல பண்ணாங்க, என் தாத்தா பேர்லயே பண்றாங்களே. வீட்டில் இருக்கிற நம்ம பெரிய தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, அப்பா பேர்ல தாத்தா பேர்ல எல்லாம் செய்யறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு இதுல சொல்றது தானே ஒழிய அது பேர்லயே நீங்க வச்சு அதையே அது எல்லா செடிக்கும் அதே பேர் வைக்கணும்லாம் நான் சொல்லவே இல்லையே உங்களை. ஓகே மேடம். வாலண்டியர்ஸ் இப்போ எவ்வளவு பேர் இருக்காங்க? உங்க அச்சீவ்மெண்ட் எவ்வளவா இருக்கும்? எதுங்க வாலண்டியர்ஸ் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ உங்க இதுல இன்னும் எவ்வளவு பேர் வளர்ச்சியில இருக்கிறீங்க? ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது 11 பசங்க இருப்பாங்க, 10 பசங்க இருப்பாங்க, அப்புறம் 100 ஆகுவாங்க, அப்புறம் 1000 ஆகுவாங்க. ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கும் போது 10 பேர் இருப்பாங்க, அப்புறம் 30 பேர் ஆவாங்க. ஒரு டாடா இன்ஃபோசிஸ் கூட 10 பேர் 11 பேர் கூட ஆரம்பிச்ச ஸ்தாபனங்கள் தான். அது வளரத்துக்கு நேரமும் காலமும் எத்தனை பேரோட கடின உழைப்பும் வேணும்ன்றது காலம் நிர்ணயம் செய்யும்.